ஞாயிறு நோக்கி நடப்போம். இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். அன்பான உறவுகளே, புது காலத்தின் 18வது வாரத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவருடைய அன்பை பற்றி தியானிக்க அழைத்து நிற்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே கூறுகின்றார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியது. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கின்றார். ஆண்டவர் அந்த மக்கள் மீது அன்பு கொண்டதால் அவர்களுக்கு உணவளிக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நாங்கள் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே உணவாக மாற்றுகின்றார். நாங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசுவை உணவாக உட்கொள்கின்றோம். நாங்கள் ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கின்ற போது அவருடைய வாழ்வுக்குள் நாங்கள் நுழைய ஆசிக்கின்றோம். சிறப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக கொடுத்தார். ஆகவே ஆண்டவரை உணவாக உட்கொள்கின்ற நாங்கள் நம்முடைய வாழ்வை தூயதாக மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்போம். ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னுடைய அன்பை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டாரோ அதே போல நாங்களும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள முயற்சி எடுப்போம். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற உறவுகளாக மாறுவதற்கு முயற்சி எடுப்போம். ஆமீன். இவ்வுலகிலே ஒன்றுடைய மாவட்டத்தை ஆண்டவரே, எமது மாணவர்களை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் விளங்க செய்வதற்கு தேவையான ஞானத்தை மறை ஆசிரியர்களுக்கு வழங்கி மறைக்கும் வாழ்வாயாக ஞான வாழ்வையை ஈடுபட்டு கிறிஸ்துவுக்கு தேவையான மாணவர்களாக திகழக்கூடிய ஆசிரியை எங்கள் அவர்களுக்கு முடிந்தட வேண்டும் உம்மை நோக்கி மன்றாடும். எங்கள் ஆன்மீக வாழ்வை
பதவிடப்பட்டு கொண்டாடுகிறோம். இவர்கள் தூயாவியால் மனத்தால் வழிநடத்தப்பட்டு இறை மக்களாகி இவர்களை இன்று நல்வழியில் நடத்த அருள் புரியும். ஆமென். அடைப்பின் பரம்பரையே இன்றைய நாளில் நாங்கள் நல்ல முறையில் கல்வி கற்கவும் நட்பண்புகளை வளர்த்து கொள்ளவும் துணையாயிருந்தமைக்கு நன்றி. எங்களுக்கு அன்போடு அறிவுறுத்திய எமது ஆசிரியருக்கும் மற்றும் எமது கல்வி மையங்களுக்காக பணிபுரியும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல அறிவும் ஒழுக்கமும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்க அருள் புரியும். உமது பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம்மோடு என்றும் இருப்பதாக. அன்பும் இரக்கமும் நிறைந்தவரைக்கால் நீர் என் மேல் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு மனம் நிறைந்த நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்வுக்காகவும் என்னை நாடும் பாதுகாத்து வழிநடத்துவதற்காகவும் உமக்கு நன்றி. எனக்கு தந்த குடும்பம், நண்பர்கள் மற்றும் தேவையான நேரங்களின் பொழுது உதவிய அனைத்திற்கும் நன்றி. என் வாழ்வில் இன்ப துன்பங்களிலும் நீரே என்னோடு இருக்கிறீர். உமது பேரன்பை என்றும் போற்றிக்கொள்கிறேன். ஆண்டவரே, இங்கே நான்காம் நன்றி கொள்கிறேன். எங்களுக்காக இதை வழிநடத்துவதற்கு உமக்கு நன்றி கொள்கிறேன். நாங்கள் சுமந்த அனைத்து இச்சொல்லுடன் கருத்தில் வைத்திருக்கிறோம். எங்கள் நலன்களை அமைதியாக விளக்கும். எங்கள் வீடுகளில் சமாதானம் இரவு நேரத்தில் எங்கள் பாதுகாப்பு நாம் கொள்கிறோம். நாளைய நாளை சுத்தத்துக்கு ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சபிக்கின்றே நல்லதாக. ஆமென். திருப்பாடல் முன்னுரை. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறேன். இத்திருப்பாடல் ஊடாக தரும் செய்தி: எல்லா உயிரினங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர் அவர். அன்பும் இரக்கமும் உடையவர், நீதியுடன் எம்மை காப்பவர், தம்மை நோக்கி மன்றாடும் யாவர்க்கும் அருகிருந்து காப்பவர் என்ற சிந்தனையுடன் திருப்பாடலுடன் இணைவோம். உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், அவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கைகளை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாக தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 13 தொடக்கம் 21 முடிய. இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தார்கள். இயேசு அங்கு சென்ற போது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமிற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து
கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புகழ். இன்றைய நற்செய்தியானது புனித மத்தேயுவின் நற்செய்தியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நற்செய்தியின் முற்பகுதியில் இயேசு நகரங்கள் ஊர்கள் வழியாக நற்செய்தியை போதித்து வந்தார். பின் தம் சொந்த ஊருக்கு வந்து தொழுகை கூடத்தில் கற்பித்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடியால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. அவ்வேளையில் இயேசுவை பற்றி கேள்வியுற்ற ஏரோது மன்னன் தன் ஊழியரிடம் அவரை திருமுழுக்கு யோவான் என்று கூறுவதோடு அதனால் தான் அவர் வல்ல செயல்களை செய்கிறார் என்றும் கூறினார். ஏனெனில் ஏரோது செய்த தவறை திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டியதால் அவன் அவரை சிறையில் இட்டார். ஆனால் அவன் கொல்லவில்லை. ஏனெனில் இறைவாக்கினர் என அவர் கருதியதால் அஞ்சினான். பின் ஏரோதியாவின் சூழ்ச்சியினால் அவரை தலை துண்டாக்கப்பட்டு கொலை செய்தார். பின் இயேசுவின் சீடர்கள் யோவானின் உடலை அடக்கம் செய்துவிட்டு இயேசுவிடம் போய் சொன்னார்கள். இதை கேள்வியுற்ற இயேசு தம் சொந்த ஊரில் இருந்து புறப்பட்டு படகேறி ஓர் பாலை நிலத்திற்கு வந்தார். அவர் பாலை நிலத்தில் இருப்பதை கேள்விப்பட்ட மக்கள் பல ஊர்களில் இருந்து கால்நடையாகவே அவரிடம் வந்தார்கள். அப்போது இயேசு பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மேல் பரிவு கொள்வதை காண்கின்றோம். அத்தோடு உடல் நலமற்றோரையும் குணமாக்குகின்றார். மாலை நேரமானபடியால் சீடர்கள் இயேசுவிடம் வந்து ஊர்களுக்குள் சென்று உணவு வேண்டி வரும்படி மக்களை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார்கள். இயேசு சீடர்களை நோக்கி, அவர்களை அனுப்ப வேண்டாம், அவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்றார். அப்போது சீடர்கள் இயேசுவிடம், இதோ பாரும், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களையும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். இயேசு சீடர்களை நோக்கி அவற்றை தன்னிடம் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். பின் அவற்றை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளிடம் வேண்டினார். பிறகு அவற்றை எடுத்து சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் அதை எடுத்து மக்களுக்கு கொடுத்தார்கள். மக்களும் வயிறார உண்டார்கள். எஞ்சியதை 12 கூடைகளில் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறுவர்களும் தவிர உணவு உண்ட மொத்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 5000 என இந்நற்செய்தியில் கூறுவதை காணலாம். இன்றைய நற்செய்தியானது எனக்கு தெரியும் செய்தியாதலில் இறைவனுடைய வார்த்தையை கேட்க எவ்வாறு அம்மக்கள் இறைவனை நோக்கி சென்றார்களோ அதுபோல நானும் எனது வாழ்வில் இறைவனை நோக்கி செல்லும் பிள்ளையாக வாழ அழைக்கப்படுகின்றேன். அது மட்டுமல்லாமல் எனது குடும்பத்தில் உள்ளவர்களையும் எனது சமூகத்தில் உள்ளவர்களையும் எனது பங்கில் உள்ள அனைவரும் இறைவன் வழியில் செல்லவும் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர்களாக வாழ நான் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்பதையும் இந்நற்செய்தி எனக்கு வலியுறுத்துகின்றது. நற்செய்தியானது எனக்கு தரும் செய்தி. இயேசு பரிவு கொண்டவர் என்பதை எனக்கு நினைவூட்டுகின்றது. எனது நாளாந்த வாழ்வில் சோதனைகள் வரும்போது இயேசுவை கைவிடுகின்றேன். அதனால் பாவ வழியில் செல்கின்றேன். இயேசு நான் மனம் வருந்தி அவரிடம் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளும் மனம் உடையவர். எனவே நான் எனது பாவ நிலையில் இருந்து விடுபட்டு அவரை தேட வேண்டும் என என்னை அழைக்கின்றார். செய்தியானது இறை நம்பிக்கை விசுவாசம் பற்றி சிந்திக்க எம்மை அழைத்து நிற்க காணலாம். பல ஊர்களில் இருந்து பெருந்திரளான மக்கள் கால்நடையாக இயேசுவை தேடி பாலை நிலத்துக்கு வந்தார்கள் என கூறப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நமது நாளாந்த வாழ்வில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பள்ளிக்கு செல்கின்றோமா? திருப்பலியில் இயேசுவின் வார்த்தையின் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? எங்களுக்கு துன்பங்கள் சோதனைகள் வரும்போது மட்டும் இறைவனை தேடுகின்றோம்.
எங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்களில் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோமா? இறை பிரசன்னத்தை அங்கு உணர்கின்றோமா? இயேசு தன்னை தேடி வந்த மக்களை கண்டு பரிவு கொண்டார் என கூறப்படுகிறது. இயேசு அன்பு பரிவு கொண்டவர், தன்னை தேடி வருவோர்களை கைவிடாதவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் முதலில் அவரை தேடி செல்கின்றோம். அவரை தேடி செல்ல வேண்டும். உலக நாட்டங்கள் இன்பங்களுக்குள் எம்மை தொலைக்காமல் மாற இயேசுவின் பின்பற்றி அவரது வார்த்தையின்படி வாழ இந்த நற்செய்தி எம்மை அழைத்து நிற்கின்றது. அன்பும் பரிவும் நிறைவா இன்றைய நாள் முழுவதும் எம்மை போஷித்து காத்து வழி நடத்தி வந்தமைக்கு நன்றி கூறும் இவ்வேளையில் ஞாயிறு நோக்கி எம்மோடு பயணித்த அனைத்து குடும்பத்தாருக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் அனைவரையும் மது பரிவன்பினாலும் தூயாவின் வழி நடத்தினாலும் வழி நடத்த வரம் வேண்டி நிற்கின்றோம். ஆமீன். திருச்சபமானை வாக்கினியே சிறந்த ரோஜா பூவே எங்கள் சம்மன் திரும்ப மன்றாடுவி எங்கள் தாயே செல்வத்தாயே மன்றாடுவி. உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா